சர்க்கரை என்று சொன்னால் மட்டும் இனிப்பு தெரியாது, அதை சுவைக்க வேண்டும். அதுபோல பிரம்மத்தைப் பற்றி பேசுவதை விட அதை அனுபவத்தில் உணர்வதே சிறந்தது. உப்பு பொம்மை ஒன்று கடலின் ஆழத்தை அளக்கச் சென்றால் என்ன ஆகும்? அது கடலில் இறங்கியதும் கரைந்துவிடும். அதுபோல இறைவனை உணர்ந்தவன் அவரோடு ஒன்றிப் போகிறான். பிறகு திரும்பி வந்து சொல்ல அவனால் முடிவதில்லை. வெண்ணெயை உருக்கும்போது அது பக்குவமாகும் வரை உஸ் என்ற சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும். உருகி நெய்யான பின் ஓசை நின்றுவிடும். அதுபோல இறைவனை உணராத வரையில் தான் பேச்சும் ஆராய்ச்சியும் இருக்கும். ஞானம் பெற்றபின் மனிதன் மௌனியாகிறான். மீண்டும் அவன் பேசுகிறான் என்றால் அது மற்றவர்களுக்கு போதிப்பதற்காக மட்டுமே. தேனீ மலரில் அமர்ந்து தேனை பருகத் தொடங்கியதும் அதன் ரீங்காரம் நின்றுவிடும். குடத்தில் நீர் நிறையும் வரைதான் பக் பக் என்ற சத்தம் வரும். நிறைந்த பின் அமைதியாகிவிடும். அதுபோலவே மனத்தூய்மை பெற்று இறைவனை உணர்ந்தவர்களிடம் வீண் விவாதங்கள் இருக்காது. அமைதியான தியானத்தின் மூலமே பிரம்ம உணர்வை பெற முடியும். கலியுகத்தில் மனிதன் உணவை நம்பியிருக்கிறான். அதனால் அவனுக்கு உடலின் மீதான உணர்வு நீங்குவதில்லை. இந்த நிலையில் நானே கடவுள் என்று சொல்வது சரியல்ல. நான் இறைவனின் சேவகன் அல்லது நான் அவனது பக்தன் என்ற பாவனையே நல்லது. பற்றுக்களை விட முடியாதவர்களுக்கு பக்தி நெறியே மிகச் சுலபமான வழி. காளி கருப்பு நிறத்தவளா? இல்லை. தொலைவில் இருப்பதால் வானம் நீலமாகவும் கடல் நீர் நீலமாகவும் தெரிகிறது. ஆனால் அருகில் சென்று பார்த்தால் அவற்றுக்கு நிறமேதும் இல்லை. அதுபோலவே இறைவனை தொலைவிலிருந்து பார்க்கும்போதுதான் நிறமும் உருவமும். அருகில் சென்று உணர்ந்தால் அவர் குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். பந்தம் முக்தி இரண்டையும் படைத்தவள் அந்த அன்னைதான். அவளது மாயையால் மக்கள் உலகியலில் கட்டுண்டு கிடக்கிறார்கள். அவளது கருணையால் முக்தர்களாகவும் ஆகிறார்கள். இது அவளது திருவிளையாடல். கண்ணாமூச்சி ஆட்டத்தில் ஆரம்பத்திலேயே தாய்ச்சியை தொட்டுவிட்டால் ஆட்டம் முடிந்துவிடும். விளையாட்டு தொடர வேண்டும் என்பதற்காகவே அவள் எல்லோரையும் ஒரே நேரத்தில் முக்தியடைய விடுவதில்லை. அவள் மனத்திடம் இரகசியமாக கண் சிமிட்டி, போ, உலகத்தை அனுபவி என்று கூறியுள்ளாள். அவள் அருள் கூர்ந்து மனத்தை திருப்பினால் ஒழிய மனிதன் உலகியலிலிருந்து விடுபட முடியாது. நீங்கள் இல்லறத்தில் இருப்பதில் தவறேதுமில்லை. ஆனால் மனத்தை இறைவனிடம் வைக்க வேண்டும். ஒரு கையால் உலக கடமைகளைச் செய்யுங்கள், மற்றொரு கையால் இறைவனை பற்றிக் கொள்ளுங்கள். கடமைகள் முடிந்ததும் 2 கைகளாலும் இறைவனை பிடித்துக் கொள்ளுங்கள். எல்லாம் மனத்தை பொறுத்ததுதான். வண்ணானிடமிருந்து வந்த வெள்ளைத் துணியைப் போன்றது மனம். அதை எந்த நிறச் சாயத்தில் தோய்க்கிறீர்களோ அந்த நிறத்தை பெறும். தீய சகவாசம் இருந்தால் தீய சிந்தனையும், பக்தர்களின் சகவாசம் இருந்தால் இறை சிந்தனையும் வந்து சேரும். மனத்தில்தான் பந்தம், மனத்தில்தான் முக்தி. நான் இறைவனின் குழந்தை, நான் முக்தன் என்று உறுதியாக நம்பிச் சொல்லி வந்தால் அப்படியே ஆகிவிடும். நான் பாவி, நான் கட்டுண்டவன் என்று எப்போதும் பிதற்றுபவன் அப்படியே ஆகிவிடுகிறான். இறைவனின் திருநாமத்தைச் சொன்ன பிறகு என்னிடம் இன்னும் பாவம் இருக்க முடியுமா என்ற உறுதி வேண்டும். பாவம் பாவம் என்று அழுவதை விட தீயவை செய்துவிட்டேன், இனி செய்ய மாட்டேன் என்று ஒருமுறை சொல்லி இறை நாமத்தை நம்புங்கள். இல்லறத்தில் இருப்பவர்கள் அவ்வப்போது தனிமையில் வாழ வேண்டும். 3 நாட்களாவது வீட்டை விட்டு தனிமையில் சென்று இறைவனை நாடி அழுதால் அது மனத்திற்கு வலிமை தரும். நடைபாதையிலுள்ள மரம் செடியாக இருக்கும்போது ஆடு மாடுகள் மேயாமல் இருக்க வேலி தேவை. அதுவே பெரிய மரமாகிவிட்டால் யானையை கட்டினால் கூட ஒன்றுமாகாது. அதுபோல தொடக்கக் காலத்தில் சாதனைகள் செய்ய தனிமை எனும் வேலி அவசியம். உலகியல் மனிதன் ஒரு ஜுர நோயாளி போன்றவன். அவன் இருக்கும் அறையிலேயே தாகத்தைத் தூண்டும் தண்ணீர் குடமும் நாவூரச் செய்யும் புளி ஊறுகாயும் இருந்தால் நோய் எப்படி தீரும்? இன்பப் பொருட்கள் இருக்கும் இடத்திலிருந்து விலகி தனிமை சிகிச்சை பெற்றால் மட்டுமே அவன் குணம் பெற முடியும். விவேகமும் வைராக்கியமும் பெற்ற பிறகே இல்லறத்தில் ஈடுபட வேண்டும். இறைவனே நிலையானவர், மற்றவை நிலையற்றவை என்று பகுத்தறிவதே விவேகம். பிறருக்கு உபதேசிப்பது என்பது மிகவும் கடினமான காரியம். இறைவனே நேரில் தரிசனம் தந்து ஆணை பிறப்பித்தால் ஒழிய பிறருக்கு சொல்லும் போதனை கேலிக்கூத்தாகிவிடும். சீட்டு ஒட்டப்பட்ட காகிதத்தை கண்டதும் மக்கள் குளத்தை அசுத்தம் செய்வதை நிறுத்துவது போல
இறைவனின் அதிகார முத்திரை பெற்றவனுடைய பேச்சுதான் மலைகளை புரட்டவல்லது. இல்லாவிட்டால் அது குருடன் குருடனுக்கு வழிகாட்டிய கதையாகிவிடும். உலகிற்கு நல்லது செய்யப் போகிறேன் என்று சொல்வது அறியாமை. உலகிற்கு உதவ நாம் யார்? முதலில் சாதனைகள் செய்து இறைவனை அறியுங்கள். அவர் ஆற்றலை தந்தால் மட்டுமே உங்களால் பிறருக்கு உதவ முடியும். நான் செய்கிறேன் என்ற ஆணவத்தை விட்டுவிட்டு அவர் செய்கிறார், நான் கருவி என்று உணர்பவனே துன்பங்களிலிருந்து விடுபடுகிறான். குடும்பத்தை நடத்த எந்த அளவு தேவையோ அந்த அளவு மட்டும் பணத்தை சம்பாதியுங்கள். இறைவா, கடமைகளில் ஈடுபடும்போது உன்னை நான் மறந்து போகிறேன், என் சுமைகளை குறைத்துவிடு என்று கண்ணீருடன் பிரார்த்தனை செய்யுங்கள். ஆஸ்பத்திரிகள் கட்டுவது, சாலைகள் அமைப்பது போன்ற தர்ம காரியங்களை விட காளிக் கோயிலுக்குள் சென்று அன்னையை தரிசிப்பதே முக்கியம். தரிசனம் பெற்ற பிறகு எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள். அவரிடம் கேட்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், உன் பாதத் தாமரைகளில் எனக்கு தூய பக்தியை கொடு. கர்மயோகம் இந்த கலியுகத்தில் மிகவும் கடினமானது. மக்களின் வாழ்க்கை உணவை ஆதாரமாக கொண்டுள்ளது. அவர்களுக்கு நீண்டகால சிகிச்சைகள் ஒத்துவராது. கலியுகத்திற்கு பக்தியோகமே மிகச்சிறந்த வழி. இறைவனின் திருநாமத்தையும் புகழையும் பாடுவதும் மன ஏக்கத்துடன் அவரை அழைப்பதும் தான் சுலபமான பாதை. நீங்கள் பக்தியுடன் அவரை அழைத்தால் அவர் நிச்சயம் உங்களுக்கு காட்சி தருவார். பகவான் ஒருவரே. அவர் உருவமாகவும் இருக்கிறார், அருவமாகவும் இருக்கிறார். சொக்கட்டான் ஆட்டத்தில் ஒரு காய் எல்லா கட்டங்களையும் கடந்து நடு இடத்தை அடைந்தால் அதன் பிறகு அதை யாராலும் வெட்ட முடியாது. அதுபோல எல்லா மதப்பாதைகளையும் கடந்து இறைவனை உணர்ந்தவனை எதுவும் அசைக்க முடியாது. நான் எல்லா நெறிகளையும் பின்பற்றி பார்த்தேன். இறுதியில் அவை அனைத்தும் அந்த ஒரே கடவுளை நோக்கியே செல்வதை உணர்ந்தேன். காமினி காஞ்சனம் என்னும் மாயையின் பிடியில் நீண்ட நாள் இருந்தால் மனிதன் தன் கூருணர்ச்சியை இழந்து விடுவான். தோட்டி மலக்கூடையை சுமப்பவனுக்கு அதன் நாற்றம் பழகிவிடுவது போல உலகியலில் மூழ்கியவனுக்கு அதன் அழுக்கு தெரியாது. வெட்கம், வெறுப்பு, பயம் இந்த மூன்றையும் விட்டுவிட்டு இறைவனின் திருநாமத்தை பாடினால் பக்தி தானாக வரும். பக்தனின் இதயமே இறைவனின் வரவேற்பறை. ஞானிகள் யாரை பிரம்மம் என்கிறார்களோ அவரை பக்தர்கள் பகவான் என்கிறார்கள். ஒரே பிராமணன் பூஜை செய்யும்போது பூஜாரியாகவும் சமையல் செய்யும்போது சமையல்காரனாகவும் இருப்பது போலத்தான் இதுவும். ஞானிகள் சர்க்கரையாக ஆக விரும்புகிறார்கள், ஆனால் பக்தர்கள் சர்க்கரையைச் சுவைக்க விரும்புகிறார்கள். இறைவா, நீ எஜமான், நான் உன் சேவகன் என்ற பாவனையே பக்தர்களுக்கு பிடிக்கும். பிரம்மமும் சக்தியும் வேறல்ல. நெருப்பும் அதன் சூடும் போல அவை ஒன்றோடொன்று இணைந்தவை. பாலை விட்டுவிட்டு அதன் வெண்மை நிறத்தை மட்டும் பிரிக்க முடியாது. அதுபோல இறைவனை விட்டுவிட்டு உலகையோ, உலகை விட்டுவிட்டு இறைவனையோ நினைக்க இயலாது. செயல்படாமல் இருக்கும்போது பிரம்மம் என்றும், படைத்தல், காத்தல், அழித்தல் தொழிலை செய்யும்போது சக்தி அல்லது காளி என்றும் அழைக்கிறோம். அன்னை காளி பல்வேறு நிலைகளில் விளையாடுகிறாள். அவள் வரமும் அபயமும் தரும் சியாமா காளியாகவும் இருக்கிறாள். பிரளய காலத்தில் அனைத்தையும் அழிக்கும் மகா காளியாகவும் இருக்கிறாள். ஒரு பாட்டி தன் பானையில் எல்லா விதைகளையும் சேகரித்து வைப்பது போல பிரபஞ்சம் அழியும்போது அதன் விதைகளை அன்னை காளி சேகரித்து வைக்கிறாள். சிலந்தி தன் வலையை தனக்குள்ளிருந்தே தோற்றுவித்து அதிலேயே வசிப்பது போல கடவுள் இந்த உலகை படைத்து இதனுள்ளேயே உறைகிறார். விவேகமும் வைராக்கியமும் தான் ஆன்ம தற்காப்புக்கு தேவையான மஞ்சள். முதலைகள் நிறைந்த வாழ்க்கை கடலில் இறங்கும் முன்பு இந்த மஞ்சளை பூசிக்கொள்ள வேண்டும். ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் இடையே நிலவிய அந்த ஈர்ப்பை மட்டும் எடுத்துக்கொண்டு இறைவனுக்காக ஏங்குங்கள். அந்த ஏக்கம் இருந்தால் இறைவனை அடைய முடியும். மனிதர்கள் அனைவரும் பார்க்க ஒரே போலிருந்தாலும் கொழுக்கட்டைக்கு உள்ளே இருக்கும் பூரணத்தைப் போல சிலரிடம் சத்வகுணம், சிலரிடம் ரஜோகுணம் என வேறுபாடுகள் உண்டு. இறைவனின் ஆணை பெற்றவன் பேசுவது காவலதிகாரியிட்ட கட்டளை போல பலன் தரும். ஆணை பெறாதவன் போதனை குருடன் குருடனுக்கு வழிகாட்டிய கதைதான். உலகிற்கு உதவ நாம் யார்? முதலில் இறைவனை பெறுங்கள். அவர் ஆற்றலை தந்தால் மட்டுமே பிறருக்கு உதவ முடியும். நான் செய்கிறேன் என்ற ஆணவத்தை விடுங்கள். குடும்பத்தை நடத்த எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் ஈட்டுங்கள். கர்மயோகம் கடினமானது. கலியுகத்திற்கு பக்தியோகமே, அதாவது பகவானின் புகழை பாடுவதே சுலபமான வழி. பக்தனின் இதயமே இறைவனின் வரவேற்பறை. ஞானிகள் யாரை பிரம்மம் என்கிறார்களோ அவரை பக்தர்கள் பகவான் என்கிறார்கள். பிரம்மமும் சக்தியும் வேறல்ல.
நெருப்பும் அதன் சூடும் போல அவை ஒன்றோடொன்று இணைந்தவை. செயல்படாமல் இருக்கும்போது பிரம்மம் என்றும், படைத்தல், காத்தல், அழித்தல் தொழிலை செய்யும்போது சக்தி அல்லது காளி என்றும் அழைக்கிறோம். அன்னை காளி பல்வேறு நிலைகளில் விளையாடுகிறாள். அவள் வரமும் அபயமும் தரும் ஷியாமா காளியாகவும், பிரளய காலத்தில் விதைகளை சேகரிக்கும் மகாகாளியாகவும் இருக்கிறாள். ஒரு பாட்டி தன் பானையில் எல்லாவற்றையும் போட்டு வைப்பது போல, பிரபஞ்சம் அழியும்போது அதன் விதைகளை அன்னை காளி சேகரித்து வைக்கிறாள். பந்தம், முக்தி இரண்டையும் படைத்தவள் அந்த அன்னைதான். கண்ணாமூச்சி ஆட்டத்தில் ஆரம்பத்திலேயே தாய்ச்சியை தொட்டுவிட்டால் விளையாட்டு சுவாரஸ்யமாக இருக்காது என்பதால் அவள் எல்லோரையும் ஒரே நேரத்தில் முக்தியடைய விடுவதில்லை. அவள் மனத்திடம் ரகசியமாக கண் சிமிட்டி, போ, உலகத்தை அனுபவி என்று கூறியுள்ளாள். இல்லறத்தில் இருக்கும்போது ஒரு கையால் உலகக் கடமைகளை செய்யுங்கள், மற்றொரு கையால் இறைவனை பற்றிக் கொள்ளுங்கள். கடமைகள் முடிந்ததும் 2 கைகளாலும் இறைவனை பிடித்துக் கொள்ளுங்கள். வண்ணானிடமிருந்து வந்த வெள்ளை துணியைப் போன்றது மனம். அதை எந்த நிறச்சாயத்தில் தோய்க்கிறீர்களோ அந்த நிறத்தை பெறும். கொஞ்சம் ஆங்கிலம் படித்துவிட்டால் பூட்ஸ் அணிவதும் சீட்டி அடிப்பதும் வந்துவிடுவது போல சகவாசம் மனத்தை மாற்றும். நான் இறைவனின் குழந்தை, நான் முக்தன் என்று உறுதியாக நம்புங்கள். பாம்பு கடித்தாலும் விஷமில்லை என்று உறுதியாக நினைத்தால் விஷம் இறங்கிவிடும் என்பார்கள். அதுபோல நான் முக்தன் என்று நினைத்தால் முக்தி கிடைக்கும். நான் பாவி என்று இரவும் பகலும் பிதற்றுபவன் பாவியாகவே ஆகிவிடுகிறான். இறைநாமத்தை சொன்ன பிறகு என்னிடம் பாவம் இருக்க முடியாது என்ற நம்பிக்கை வேண்டும். அன்னையிடம் வேண்டினால் தூய பக்தியை மட்டுமே வேண்டுங்கள். அம்மா, இதோ உனது பாவம், புண்ணியம், ஞானம், அஞ்ஞானம், தர்மம், அதர்மம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள், எனக்கு தூய பக்தியை மட்டும் கொடு என்று சரணடையுங்கள். இல்லறத்தில் இருந்தாலும் அவ்வப்போது தனிமையில் வாழ்ந்து இறைவனை நாடி அழுதால் பக்தி நிலைக்கும்.